நாத விநாயகர், நர்த்தன விநாயகர். விநாயகர் டான்ஸ் ஆடின கோலம் தான் இது. அதுக்கு அங்கே தான் சிவனுக்கு இவர்தான் தன்வந்திரி சித்தர். இவர்தான் தன்வந்திரி பகவான். இவர் மகாவிஷ்ணுவோட 24 அவதாரங்களை ஒருத்தர். பார்க்கடலை கரையும் போது அந்த அமிர்தத்தை இவர் தாங்கினவர். பார்த்தீங்கன்னா நந்தியோட சிலை இருக்கு. நான் விளாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா சிவனை பார்த்த மாதிரி சிவன் சாணியில் ஒரு நண்டி இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்களா சிவபெருமன் எப்படி இருக்காருன்னு. விநாயகர் இவர் தான் தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானோட பேச்சை கேட்டு நடக்கிற குரு பகவான் ப்ரீஹஸ்பதிங்கிற வியாழனை சிவனோட கம்பேர் பண்ணி வணங்காதீங்க. அது ரொம்பவும் தப்பான செயல். வியாழக்கிழமை நம்ம குரு பகவான் கிழமை நவக்கிரக சன்னதிக்கு போய் நமக்கான தோஷங்களை நமக்கான பரிகாரத்தை குரு பகவானுக்கு செய்யுங்க. அதுதான் சரி. குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா குரு பகவான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. அதுவும் நவக்கிரகங்களை ஒருத்தராக இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டை சிவன் கோவிலில் மட்டும்தான் குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுத்துருப்பார். சின்முட்டரை 4 கைகளை, ஒரு கையில் சின்முட்டரை, இன்னொரு கையில் ஓலைச்சுவடி, ஒரு கையில் பாம்பு சுட்டி இருக்கிற உடுக்கை, இன்னொரு கையில் தீபந்தத்தை ஏண்டி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் கல்லில் உட்காந்துக்கிட்டு வலது காலால் முயல்களை மிதிச்சுக்கிட்டு இடது காலை தொங்க போட்ட மாதிரி உக்காந்துருப்பார். இவர் தான் குரு தட்சிணாமூர்த்தி. மகர் சிலை. இந்த 2 பாம்புகளோட முகத்தை பாருங்களேன். இந்த 2 பாம்புகளோட முகத்தை பார்க்கறதுக்கு நாய் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 காங்கிரீட்டால் செய்யப்பட்ட ஒரு 5 தலை பாம்போட சிலை தான் இது பார்த்தீங்கன்னா அகத்தியரோட சன்னதி தான். லிங்கோத்பவர். அம்மதேவருக்கும் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்காங்களே. சண்டிகேஸ்வரர். இந்த இடம் இருட்டா தெரியினால எனக்கு ஒன்றும் தெரியல. சிவதுர்க்கை. இங்கேயோ ஒரு சிவலிங்கம் இருக்குது. நான் காட்டுறேன். இந்த சிவலிங்கத்தோட மேல் பக்கம் எப்படி இருக்கு பாருங்க. மேல் பக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடுறான். பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் லிங்கோத்பவர் சந்தித்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி